No, no, no. No, 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 don't do it! Hi guys, இந்த 2026ல ரிலீஸ் ஆன இந்த அப்சஷன்ங்கிற படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். No, 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 don't do it! I thought we were having... இந்த படம் பாத்தீங்கன்னா மே 15ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. சாரி, எனக்கு தெரியாது. இந்த படம் எந்த கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா லவ் கான்டென்ட் தான். ஆனா இந்த படத்துல லவ் இருக்கும், ஹாரர் இருக்கும், அப்புறம் எமோஷன் இருக்கும், பேய் படம் மாதிரியும் இருக்கும், அப்புறம் சைக்கோ படம் மாதிரியும் இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்த ஒரு படம் மாதிரி இருக்கும். இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா, இந்த படம் தான் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுத்து அதிகமான வசூல் கொடுத்த படம்னு சொல்றாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் 6 கோடியில தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. சாரி, எனக்கு தெரியாது. ஆனா இந்த படம் வசூல் எவ்வளவு போயிருக்குன்னா இப்போ வரைக்கும் 2000 கோடி போயிடுச்சு. இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோ இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா ஒரு கடையில ஒரு மிட்டாயத்தை வாங்குவான். அதுல ஒண்ணு எழுதிருக்கும், 1 wish will open. அதாவது ஒரு ஆசையை நினைச்சு இப்படி உடைச்சோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குமா. இவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா பொண்ணுக்கு சொல்றது தைரியம் இருக்காது. ஆட்டம் கொடுத்துரும். அவள் நான் செங்குதான் ஓதுனேன். என்ன பண்ணுவான், அந்த இதை வச்சு ஏன் அந்த பொண்ணு என்னை மட்டும்தான் லவ் பண்ணணும், உலகத்துல என்னைத்தான் லவ் பண்ணணும்னு உடைச்சிருவான். உடைச்சதுக்கு அப்புறம் தான் ஏன்டா உடைச்சோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறதுதான் இந்த படம். இந்த ஹாலிவுட் பேய் படம்னாலே இந்த அனபெல்ல, காஞ்சரிங், ஒரு வீட்டுல இருக்கும், இவங்க போவாங்க, அந்த வீட்டுல பேய் இருக்கும், இல்லைன்னா ஒரு பொம்மையில பேய் இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு எப்படி இருக்கும். ஆனா இந்த படத்துல எந்தவித பேய்க்கான அந்த எதுவுமே இருக்காது. ஆனா பாக்குறதுக்கு அதை விட பயங்கரமா இருக்கும். இதுல இந்த படத்தை மட்டும் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா வெளியே வரும்போது பயத்தோட மட்டும்தான் வருவீங்க. ஆட்டம் கொடுத்துரும். அவள் நான் செங்குதான் ஓதுனேன். எங்களுக்கு அதுலயும் அந்த ஒரு சீன் வரும், காபி ஷாப் சீன். அதாவது பையனும் உட்காந்துட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணு கூட அவன் பேசிட்டு இருப்பான். அந்த பொண்ணு No, 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 don't do it! அப்படின்னு ஒண்ணு சொல்லும். அது ஒரு மாடுலேஷன் சொல்லும். இதுதான் அது சரியான இதா இருக்கும். அதாவது இந்த நம்ம இப்படி பையன் வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசினானா, லவ் பண்ற பொண்ணுக்கு கோவம் வருமா? அதேதான் இந்த பையன் வேற ஒரு பொண்ணை பார்த்தாலே இந்த பொண்ணு சைக்கோ மாதிரி இருக்கு மாதிரி. அப்புறம் இந்த படத்தோட கடைசி சீன் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கும். ஆனாலும் இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க யாராவது இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் 10க்கு ஒரு 8. உங்களுக்கு அந்த விஷ் கிடைக்குது. நீங்க அதை உடைக்கும் போது என்ன விஷ் பண்ணுவீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும்னு பண்ணுவீங்களா, இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல் இன்னும் தொடர்ந்து வரும். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பை.